டுடே ஸ்பெஷல் சிக்கன் தொக்கு. இந்த சூப்பரான சுவையான சிக்கன் தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் 3 ஏலக்காய், 3 பட்டை, 4 கிராம்பு, கொஞ்சம் பிரிஞ்சல் இலை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது பொரிஞ்சு வந்ததும் பொடியாக நறுக்கி வச்ச ஒரு பெரிய வெங்காயத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். 3 தக்காளியை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா இதுவும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் மசாலா எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற 1 கிலோ சிக்கனை இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், சிக்கன்லேருந்தே தண்ணி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு தட்டை போட்டு இதை மூடி வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம சிக்கன் தொக்கு தேவையான மசாலா பொருட்களை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம மசாலா பொருட்கள் எல்லாமே வறுத்து தான் அரைக்க போகிறோம். அதனால் அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். இதை இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைன் பவுடரை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு தட்டை போட்டு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா மூடி வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம சுவையான சிக்கன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டு மூடி இறக்கி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான சிக்கன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.